ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் வந்து சூப்பர் டெண்டிங் சதீஷ்குமார் பேசுகிறேன், விவசாயி. நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ தான் இந்த மாங்கன்று எப்படி வந்து பூ வைக்கிறதுனா கொட்டாயத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் தான் சொல்ல போகிறேன். நல்லா பாருங்கள். இதுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து பதத்தில் வந்து கரெக்டாக இது வச்சு வந்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இது செம காய்க்குது. ஆனால் இது காய்க்கிறதுக்கு பூச்சியே வைக்கல இது வரையுமே. இதுக்கு வந்து என்ன காரணம்னா கரெக்டான டயத்தில் தண்ணி வைக்கணும். ரெண்டாவது வந்து வேப்ப முன்னாக்கு வேப்பங்கொட்டையை இடித்து நாங்கள் வந்து ஆட்டாமலுக்கு மிக்ஸி பண்ணி நாங்கள் சுற்று கீழே வந்து ஒரு அடி ஆழத்துக்கு நோண்டிட்டு இதை பாருங்கள். தெரியுதுங்களா? கருப்பாக வருது பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் கருப்பாக இருக்கா? இது ஃபுல்லாகவே ஆட்டாமலுக்கு தான் வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணி ஒட்டிகிட்டே இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், வைக்க எந்த அளவுக்கு நல்லா பூ வைக்கிறது பாருங்கள். இதேமாரி எந்த அளவுக்கு வந்து அது கரெக்டான டயத்துக்கு எல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு மகசூல் நிறையா வரும். ரெண்டாவது வந்து பூச்சிக்கொல்லாம் எதுவுமே அடிக்கக்கூடாது. பூச்சிக்கொல்லி அடிச்சிங்கன்னா அது வந்து காய் வந்து இலைலாம் சரசன்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டு பழுப்பு வச்சிடும். அதுக்கு வேப்பம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வேப்ப முன்னாக்கு எண்ணெய் இருக்குது, வேப்ப எண்ணெய். அது போய் மருந்து கட்டில் கேட்டாவே, நாட்டு மருந்து கட்டில் கேட்டாவே கொடுத்துருவோம். அதை வாங்கிட்டு வந்து ஒரு 25 மில்லி அதை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து டேங்குக்கு 25 மில்லி போட்டு நீங்கள் ஏகத்துக்கு நினச்சி விட்டுட்டு ஒன்றுமே இல்லை, பேட்டன் பாஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து 2 பக்கம் ஒரு அடிக்கு வாங்கிட்டு வச்சுட்டிங்கனாவே நல்லா இயற்கையாக நல்ல மகசூல் ஆகும். ஆனால் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ரெண்டாவது அதேமாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உப்பு நிறையா வந்து ஒரு இதுக்கு வந்து 1 கிலோ உப்பு ஆட்டாம்படிக்கும் கொஞ்சம் கலந்து ஒரு அடிக்கும் கீழே நோண்டிட்டு வச்சிட்டோம்னா பூச்சி வெட்டாது. அது வந்து உப்புங்கிறது வந்து எதுவும் கரையாக எதுவுமே அரிக்காதுங்கிறதுக்காக ஆட்டாம்படியோட கலந்து வச்சோம்னா ஆட்டாம்படிக்கு வந்து நுண்ணுட்டு சத்து அது போயிட்டுருக்கோம். இது வந்து உப்பு வந்து அரிக்கும், எதுவுமே வராத அளவுக்கு அது வந்து பக்கத்தில் இதுமாரி அந்த மரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மரம் வந்து செரிச்சு போகாது, எந்த வேரும் எந்த இடையூறும் வராது, அதெல்லாம் நல்லா வரும். அதேமாரி இளநீ கரெக்டாக இளநீ ஒரு 2 இளநீ ஒரு டேங்க்கு அதை வெட்டி அதை உடச்சி ஊற்றி அதில் லவோண்டு பேட்டன் பாஸ் அதை கொஞ்சம் கலந்து வேப்பெண்ணெயில் ஒரு மூடி கொஞ்சம் அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே தலைன்னு மாங்கலை வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், நான் நல்லா காட்டுறேன். இந்த பாருங்கள், அதை பாருங்கள், நல்லா தெரியுதா? பாருங்கள், வீடியோ பாருங்கள், நல்லா பாருங்கள். பூவெலாம் நல்லா வைக்கிது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பூவெலாம் எப்படி வைக்கிது பாருங்கள். இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பாருங்கள், அங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நாங்கள் மருந்து ஆட்டாமலுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ கண்ணக்கறின்னு இருக்குது பாருங்கள் தண்ணிலாம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மாமரம். கொஞ்சமாக இதுதான் அதை பாருங்கள், தலைன்னு இருக்குது பாருங்கள். இந்தமாரி நீங்கள் பண்ணால் தான் அறுவடை நல்ல மகசூல் எடுக்க முடியும். இதேமாரி பண்ணுங்கள். இதேமாரி பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து கொத்தி விட்டுட்டு பாருங்கள். தண்ணி எந்த டயத்தில் கரெக்டாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் தண்ணி வைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் தண்ணி வச்சா நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும். ஏன்னா தண்ணி வந்து கரெக்டான டயத்தில் தண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவை தண்ணி தான். மாங்கன்று வந்து தண்ணி, அதேமாதிரி மாங்கன்று மட்டும் கிடையாது, எல்லாமே கரெக்டான டயத்தில் எல்லாமே செய்யணும். அதனால நாங்கள் அது வந்து கரெக்டான ஈல்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். வீட்டில் யாராவது மாங்கன்று மாமரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதேமாரியே நீங்கள் கரெக்டாக வந்து செய்யுங்க. ஏதாவது சொல்யூஷன் வேணும், ஏதாவது டவுட் வேணும்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்கேஷனில் வந்து என் நம்பர் தான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். மறந்துடாமல் இதுமாரி வீடியோலாம் நிறைய போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நிறைய லிங்கில் கொடுத்துட்ருப்போம், நிறையா வந்துட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.